இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக், பிஎஸ்சி அக்ரி, பிஃபார்ம், நர்சிங், பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். ஆக்ட்ரஸ் ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் அவங்களுடைய ஹவுஸ் வார்மிங் வீடியோஸ் எல்லாமே இப்போ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ஆக்ட்ரஸ் ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் அவங்களுடைய பெரிய வீடு ஒன்று கட்டியிருந்திருக்காங்க இல்லையா? இந்த வீட்டுடைய இன்டீரியர்ஸ், அதுக்கப்புறமா எப்படியெல்லாம் இந்த வீட்டுடைய அமைப்பு இருக்கு அப்படின்றத பத்தி தான் ஒரு ஹோம் டூராகவே இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்ட்ரஸ் ஆலியா மானசா பார்த்தீங்கன்னா இப்போ சன் டெலிவிஷன்ல இனியா அப்படின்ற சீரியல் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சஞ்சீவ் அதே சன் டெலிவிஷன்ல கயல் அப்படின்ற சீரியலுமே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? இவங்க ரெண்டு பேருமே தங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆசையா மிகப்பெரிய வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதோடைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தான் இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுடைய இந்த வீட்டை பார்க்கறதுக்காக நிறைய செலிபிரிட்டிஸ், அவங்க கூட நடிச்ச அத்தனை செலிபிரிட்டிஸுமே வந்து ஆலியா சஞ்சீவ் கட்டியிருக்க இந்த பிரம்மாண்டமான வீட்டை பார்த்து ரசிச்சிருந்திருக்காங்க. ஈவன் அந்த வீட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டே இருக்கிற சமயத்துல கூட சொல்லிட்டே இருந்தாங்க, முழுக்க முழுக்க பார்த்து நோக் அண்ட் கார்னர் வந்து டிசைன் பண்ணதே சஞ்சீவ் தான் அப்படின்னு. அவர் ஆசை பிரகாரம் தான் இந்த வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த வீட்டை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக அவங்க கூட நடிச்சிருக்க அத்தனை செலிபிரிட்டிஸுமே வந்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தருமே வரும்போது கூட கிராண்டான ஒரு கெஸ்டர் தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக வரும்போது அவங்கள கூட்டிக்கிட்டு அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. எஸ்பெஷலி கதிர், நிரோஷா, சைத்ரா ரெட்டி, அதுக்கப்புறமா ராஜாராணி சீசன் 1 சீரியலில் நடிச்சவங்களா இருக்கட்டும், ராஜாராணி சீசன் 2 சீரியலில் நடித்த வைஷுவா இருக்கட்டும், அத்தனை பேருமே வந்திருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே தான் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பிரம்மாண்ட சீரியலுடைய டிரெக்டருடைய மகளுக்கு இப்போ ரீசெண்டாக திருமணம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சன் டெலிவிஷனில் எதிர் நீச்சல் அப்படின்ற சீரியலுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தாங்க. அந்த சீரியல் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி கான்செப்டோட ரொம்ப அழகாக பயணிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஆனால் இப்போ ரீசெண்டாக 8th ஜூன் அன்னைக்கு தான் இந்த சீரியல் வந்து முடிவடைச்சிருந்தது. நிறைய பேர் ஃபீலிங்ஸோட எதனால இந்த சீரியலை முடிக்கிறீங்க, ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் கூட கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சீரியலுடைய டிரெக்டரான திருசெல்வம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் இந்த சீரியல் முடிக்கிறதுக்கு முழுக்க காரணமே அவருடைய வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் இருக்குது அப்படின்றத வந்து கன்வே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தான் இப்போ அவருடைய மகள் பிரியவர்ஷினிக்கு திருமணம் நடந்திருக்கு. என்னதான் தன்னுடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய டிரெக்டர், அதுக்கப்புறமா சீரியலில் நடிச்சிட்டுமே இருந்தாலும் பிரியவர்ஷினிக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் இப்போ வரைக்குமே ஃபேஷன் டிசைனிங்கை தான் தன்னுடைய ப்ரொஃபஷனாக அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிகுமார் அப்படின்றவர் கூட தான் பிரியவர்ஷினிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இதோடைய வீடியோஸ் அண்ட் ரிசப்ஷனுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. திருசெல்வம் அவருடைய மகளுக்கு திருமணம் அப்படின்றத வந்து தெரிஞ்ச உடனே எதிர்நீச்சல் சீரியல்ல இருந்த அத்தனை பேருமே ஒரு ஆர்டிஸ்ட் கூட விடாமல் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்திருக்காரு. எல்லாருமே வந்து கப்பலை வந்து வாழ்த்துட்டு போயிருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு இல்லையா சீரியல்களில், அவங்களுமே தவறாமல் இந்த கல்யாணத்தை வந்து அட்டென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பிரியதர்ஷினி, ஹரிப்ரியா, கமலேஷ், சஞ்சீவ், பிரீத்தி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து மணமக்களை வாழ்த்துட்டு போயிருந்திருக்காங்க. அத்தனை பேருக்குமே அவ்வளோ சந்தோஷம். தங்களுடைய வீட்டு திருமணம் மாதிரி தான் செலிபிரிட்டிஸ் மொத்த பேருமே ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. வணக்கம் இந்தியா கிளிக்ஸ் நேயர்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு third celebrity-யா தான் நம்ம பார்க்க போறோம். So we gonna launch Ayla on screen. Hi. Hello. Nairama. பயந்துட்டா. ஓடு பட்டு. யாருமா? பயமா இருக்கா? பட்டு சொல்லுங்க. Hi Ayla. நீங்களும் பட்டு சொல்லிட்டீங்கன்னா சிரிச்சிடுவாங்க. பட்டு. அது நிக்னேமா? ஆமா. அதே தாடி எல்லாம் வச்சு பார்த்தா பயந்துருப்பாங்க. அது சத்தமா பேசினதுக்கு அப்புறமா வந்துட்டு யாரு பட்டுமா? என்ன ஐலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? வாவ், ரிப்ளை பண்றா. ஹாய் ஐலா. ஹாய், ஹலோ கொடுங்க. ஹலோ தேவலம்மா. ஹலோ குட் கேர்ள். எனக்கு உங்க கூட ஒரு செம வைப் இருக்குங்க. பண்ற எல்லா ஷோஸும் சூப்பர் ஹிட் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்க பொண்ணு கூடயே சேர்த்து வச்சு பண்ணிருக்கீங்க. ஐலா அப்படிலாம் வைக்க கூடாதுமா. கேட்க மாட்டல. அப்பா பேச்சு மட்டும் தான் கேட்பியா? நீ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமா இந்த வீடியோ போட்டு பார்க்கும்போது உனக்கு அப்ப புரியும். ஆக்சுவலி டாக்டர்ஸே சொன்னாங்க, ஒரு 5 months 6 months ஓல்ட் பேபிஸ் வந்து ஜாஸ்தியாக நீங்கள் என்ன கையில் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வாய் கொண்டு போவாங்க அப்படின்னு.
யார் ஃபர்ஸ்ட் ஐ லவ் சிரிக்க வைக்கறான்றத பாப்போம். ஓகே ஓகேவா ட்ரை ஓகே பண்ணலாம். ரெடி ரெடியா? ஓகே ஃபர்ஸ்ட் கம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே. ஐலா இப்போ நீங்க உங்க சாய்ஸ். நான் சிரிச்சிட்டேன். ஐயோ இந்த மூட்ல இருக்காது. நிக்க வைங்க. ஐலா அதே ஐலம்மா பட்டு 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 பட்டு. அங்கதான் ஃபுல் சிரிப்பு. ஃபுல் சிரிப்பு. நம்மளால அப்படியே அது அழகா. ஆமா நம்மலாம் சிரிக்க வச்சா அவ்வளவுதான். இல்ல அது பாப்பால இருந்தே நான் அது பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை அப்படினா இன்னும் இல்ல. இப்பதான் 5 months ஆயிருக்கு. ரெஸ்பாண்ட் பண்ணா இப்ப அது மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க உங்க கிட்ட. இந்த மாதிரி சவுண்ட்ஸ் தான் வரும். இது மாதிரி தான். ஐ மீன் ஏதாவது பேசுவா அப்படி இப்படி ஏதாவது சிரிப்பா நல்லா சிரிப்பா. யார பார்த்தாலும் சிரிப்பா. சத்தம் போட்டு நல்லா சத்தம் போட்டே சிரிப்பா. நீங்க உங்க போன்ல வந்துட்டு ஐலாவோட போட்டோஸ் நிறைய எடுத்திருப்பீங்க இல்லையா? அது சிலது தான் இன்ஸ்டால போட்டிருப்பீங்க, சிலது போட்டிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஸ்பெஷலான மொமெண்ட்ஸா வெயிட்னு வச்சிருப்பீங்க. அது மாதிரி ஏதாவது போட்டோஸ் நீங்க எங்களுக்கு காட்ட முடியுமா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இது வந்து ஐலா பிறந்த ஃபர்ஸ்ட் என் கையில கொண்டு கொடுத்தாங்க அந்த ப்ளூ கார்ட். அந்த லாஸ்ட் டைம் சொன்னீங்களே ராப் பண்ணி கையில கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரேப் இது. ஸோ இது வந்து ஹோல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாப்பா எங்க இருக்கா இது பேசிட்டே இருக்கா பாருங்க. அப்பு இது செம்ம கியூட் வீடியோ. இது எப்ப நடந்தது? ரீசன்ட்டா ஒரு 3 months 3rd month இருக்கும். பண்ண ஆரம்பிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் எனக்கு வந்து இவளோட மெமரிஸ் நிறைய இருக்கணும் என்கிட்ட. சின்ன வயசுலேருந்து டே பை டே நம்ம எடுத்து வச்சுக்கணும். டே 1ல இருந்து அவங்க ஃபோனோடே ரெடியா இருப்பாங்க. ஏதாவது பண்ணா அது ரெக்கார்ட் டக்குன்னு இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ அது மெமரிஸில் ஸ்வீட் மெமரின்னு சொல்லலாம். இது மேடமோட சைக்கிள். ஸோ இப்போதான் ஆராயிரா என்ன இருக்கு. நம்ம கை எங்கே கொண்டு போகிறோமோ அங்கே திரும்பிடுவா. அவ்வளோ ஒன்றும் விளையாட மாட்டா. எடுத்துக்கோங்க பாப்பா கூடுங்க. வரீங்களா? பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குடா. பொம்மை மாதிரி இருக்க. அவ டார்கெட் தாடியில இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கா லிட்டரலி. அவன் முடிய பிடிச்ச விட மாட்டா. கொடுத்து பாருங்க கொடுத்து பாருங்க. என்னடா குட்டி பிடிச்சா விட மாட்டா. அதேதான் லித்துருவா. அதுதான் டார்கெட். பட்டு நோடா குட்டி நோடா குட்டி. ஓகே ஓகே ஐலம்மா அப்பா கிட்ட போலாம். அப்பா கிட்ட போலாம். ஐலா பட்டு அம்மா கிட்ட. ஐலா அம்மாடா வந்துச்சு நம்ம பாக்குறா. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வெளியில அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இப்ப நீங்க ஷூட்க்குலாம் போயிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப ஷூட் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.